10,000 எவ்வளவு பொருள் இருக்குன்னு பாப்போம். ஐயோ பெட்டியை தூக்க முடியலைங்க. தூங்க தட்டுங்க. இவ்வளவு பொருளா? அப்பா இது வர பிரியா எடுத்துட்டு போங்க, அள்ளிட்டு போங்க. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். யாரா இவன் ரோட்டில் போய் குப்பரை படுத்து கிடைக்கான், மூஞ்சிலாம் கெட்டியிருக்கு. இது லவ் பிரச்சனையாக இருக்குமோ? ஒன்று அடிச்சு தூக்கி போட்டாங்களா என்னன்னு தெரியலண்ணே. பாப்பா வண்டி நிப்பாட்டிட்டு வரேன். உன்னை தூக்கு. பார்த்தா படித்த பையன் மாதிரி தான் தெரியுது. ரோட்டில் குப்பரை படுத்து கிடக்குறான். என்னன்னு பார்ப்போம்ண்ணே. அண்ணே ஏதோ சரக்கெல்லாம் அடிச்சுப்பான் போல இருக்குண்ணே. கப்புன்னு வாடை வருதுண்ணே. என்னடா வாடை வருதா? இது அண்ணே தண்ணி ஏதோ பீர் வாடை அடிக்குதுண்ணே. என்ன பிரச்சனைன்னு தெரியல. படிக்கிற வயசுல இவனுக்குலாம் எதுக்குண்ணே காதல்? அதை ரோட்டில் படுத்து கிடக்குறான். எதுக்கு கெட்டியிருக்கானுங்க? தம்பி 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 தம்பி, யார்யா நீ இங்கே படுத்துருக்க ரோட்டில்? என்னாச்சியா உனக்கு? சாகலையா? என்ன சாகலையாவா? எதுக்கு தம்பி இப்படி பேசுறீங்க? அண்ணே அண்ணே என்னாச்சு தம்பி? நம்ம தானே. சரிண்ணே சரிண்ணே. ஆய் திறந்த கொன்றுவோம் ஒன்று. சரிங்கண்ணே. நந்தகுமாரா, கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். வெளியே மிருகம் உள்ளே கடவுள் விளங்க முடியா கவிதை நான். மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கின்றேன். கடவுள் கொன்று உணவாய் தின்று மிருகம் மட்டும் வளர்கிறதே. அண்ணே 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 என்னென்ன இப்படி பண்ணிட்டீங்க? கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா என் பொழப்பு என்னென்ன ஆயிருக்கும்? ஒரு இஞ்சி மிஸ் ஆயிருச்சு. இன்னைக்கு என்ன நாள்ரா? தெரிலண்ணே. லவ்வர்ஸ் டேடா. ஒரு லவ் பாட்டு படிக்க கூடாதா? அண்ணே இந்த காடை பார்த்தாலே மிருக பாட்டு தானே பாட தோணுச்சு. அதானே பாடுனே. ஐயோ ஐயோ. இந்தாடா கேக். அண்ணே என்னென்ன கேட்கலாம்? போடா சொல்றேன். சரிங்கண்ணே. டேய் அண்ணே எங்கடா போற? இங்க வாடா. கீழே போடா. சரிங்கண்ணே.
உட்கார்றா. அண்ணே கேக்கு பிரிடா சொல்கிறேன். இப்பயாவது சொல்லுங்கண்ணே, கேக் எதுக்கு நான் வாங்கிட்டு வந்தீங்க? கேக்க சாப்பிட்றா. இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட இறந்தநாள். ஒரு பொண்ணுக்காக உயிரை விட்டான். என்னண்ணே சொல்றீங்க? உங்க ஃப்ரெண்ட் இறந்துட்டாரா? எப்படிண்ணே? அந்த பொண்ணு இவனை பிடிக்கலன்னு சொல்லிடுச்சு. இவ தான் வேணும், இவ தான் வேணும், இவ இல்லைன்னா நான் செத்துருவேன் செத்துருவேன் செத்துருவேன்னு சொல்லிட்டு செத்துட்டான். உயிர் பேச்சே, போன உயிர் வருமா? உனக்குன்னு ஒரு பொண்ணு எங்கேயாவது பிறந்திருப்பாடா. கண்டிப்பா உன் வாழ்க்கையை பார்த்து நீ போய்கிட்டே இரு. அவளை நினைக்காதன்னு எவ்வளவோ சொன்னேன். எனக்கு அவ தான் வேணும், அவ தான் வேணும், அவ இல்லைன்னா செத்துருவேன் செத்துருவேன்னு சொல்லிட்டு செத்துட்டான். அவனை சுத்தி எவ்வளவு உறவுகள் அப்படி கலங்குறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கடா. அவளுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா உனக்கு கால் பண்ணுவாடா. கொஞ்சம் பொறுமையா இரு, அவசரப்படாதடா. அது ஏன் நினைக்காதடான்னு இவ்வளவு சொன்னேன், கேட்கல. புள்ளன்னு இன்னைக்கு பெற்றவங்க கதறாங்க. அப்படியே மனசு எவ்வளவு வலிக்குது தெரியுமா? அண்ணே அதே நினைச்சு எதுக்குண்ணே ஃபீல் பண்றீங்க? நடந்து போச்சு, விட்டுருங்கண்ணே. கண்டதை மனசுல எதுவும் நினைக்காதீங்கண்ணே. நீங்க தானே எங்க உசுரு. உங்க உடம்ப பார்த்துக்குங்கண்ணே. அதே நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்கண்ணே. உங்களை நம்பி தானே நாங்க இருக்கோம். உங்க உடம்ப பார்த்துக்குங்கண்ணே. அண்ணே ஏதோ ரதி சத்தம் கேட்குதுண்ணே. வாங்கண்ணே என்னன்னு போய் பார்ப்போம். காட்டுக்குள்ள எதுக்கு ரதின்னு கத்தணும்? முள்ளு மரம் இருக்குடா, குனிஞ்சு வா, கண்ணுல பற்ற போகுது. ஏதோ அழுகிற சத்தம் மாதிரி கேக்குது. எதுக்கு அழுகுறான், என்ன ஏதுன்னு பார்க்கணும். பொறுமையா வரணும், நீ சத்தம் போடக்கூடாது, சரியா? சரிங்கண்ணே. வா, மெதுவா வா. பண்ணி பையல அண்ணே கேக்கு பார்த்துண்ணே. பேச சரிங்கண்ணே. பேசுனேன். சரிங்கண்ணே. இது வாடான்னு சொன்னல, மெலா மாதிரி வாடா, பொறுமையா வாடா. அவன் அழுதுகிட்டு இருக்கான், என்ன ஏதுன்னு தெரியல. நம்ம வர்றது தெரிஞ்சுன்னா தவறான முடிவை கூட எடுத்துருவான். ரதி, முன்னால ஏன்டி என்ன பிளாக் பண்ணி வச்சிருக்க? ஏன் முன்னால காலேஜ் வரல? நான் என்ன தப்பு பண்ணேன் சொல்லு. எதுனாலும் பேசிக்கிறோம். நீ தான் நான் தான் நீனு முச்சுரா இருந்தியாடி என்ன? அப்புறம் ஏன் சொல்லு. ரதி,
என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்க? 2 நாளாக நல்லா தானே இருந்த, நான் சேட் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற. ஏன் இப்படி பண்ணுற? ஏதாவது பிரச்சனை சொல்லு, பேசிக்கிறேன். ஏன் இப்படி பண்ணுற? தயவுசெய்து ஃபோன் போட்டால் எடு. இந்த பைத்து முடிக்கிற மாதிரி இருக்கு. சரி, என்னடி ஆச்சு? நான் என்ன வெளியே போகலாம் தானே சொன்னேன், அதுக்கு ஏன் இப்படி பண்ணுற? சொன்னது தப்புன்னா தப்புன்னு சொல்ல, நான் பிடிக்கலன்னு சொல்லிட்டு போ, அதுக்கு ஏன் இது பண்ணுற? நீ தாண்டி என் உசுராக நினச்சிட்ருக்கேன், ஏன்டி இப்படி பண்ணுற? ஏதாவது ஒரு பதில் சொல்லு ப்ளீஸ், என்கிட்ட பேசு. என்கிட்ட பேசாமல் சரக்கை விடாம மாட்டேங்கிறியா? குடிச்சிட்டு சாவ போறானா? ஆன்லைன் வரலன்னா ஏன்டா ஆன்லைன் வரல கோவில்? காலேஜில் ட்ரெஸ் நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா, அதெல்லாம் கேட்பியே, ஏன் கேட்க மாட்டேன்? ஏன்டி வெளியே போகலான்னு தானே கேட்டேன். சந்தோஷம் நீ, நான் சந்தோஷமாக இருக்கணும் தானே கேட்டேன். ஏன் இப்படி பண்ணேன்? வெளியே போகிறது பிடிக்கணும் சொல்லிக்கலாம், இல்லை ஒரு அடி அடிச்சிருக்காங்கல்ல, ஏன்டி என் நம்பரை பிளாக் பண்ண? ப்ளீஸ் என் நம்பர் ஆன்லைனில் வாடி மாட்டேன், பேசணும். பேசிடி, என்கிட்ட ஒரு வாரத்தை ஒரு தடவையாவது என்கிட்ட பேசிடு. நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது, புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். என்கிட்ட ஒரே ஒரு தடவை என்கிட்ட மட்டும் பேசு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ப்ளீஸ் பேசு, ஆன்லைனுக்கு வா ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயோ சதி, ஐ லவ் யூ டி, மனசு ரொம்ப வலிக்குடி. கடைசியாக உனக்கு நான் கால் பண்ணுறேன். நீ தான் உலகம், நான் நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நீ எடுக்கலைன்னா நான் செத்துருவேண்டி. ராஜி, என்னடி பிரச்சனை உனக்கு? எதுக்கடி ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிற? நைட்டு 1 மணி வரைக்கும் ஆன்லைனுக்கு தொந்தரவு பண்ணுவேடி. இப்போ மட்டும் என்னடியே பேசாமல் இருக்க முடியுது உன்னால்? என்னால் உன்னை நினைக்காம இருக்க முடியல, தலை வெடிக்குதுடி. ஒரு தடவை மட்டும் பேசுடி ப்ளீஸ் டி. ஃபோன் எடுக்கல. ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்போது என்னை நீ அவாய்ட் பண்ணியிருக்கலாம்லடி. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூலாம் என்னை சொன்னியடி. நீ தான் உலகம், நீ தான் உயிர், நீ இல்லைன்னா என்னால் வாழவே முடியாது. இந்த சூழ்நிலையில் என்னை ஏமாற்றிட்டியடி. என் இதயமே உங்ககிட்ட தாண்டி இருக்கு, என்னால் உயிர் வாழ முடியாதுடி, நான் சாக போகிறேன். பிடிச்சுக்கோ, இதுக்கு அப்படி விடாத. விடு, காலை கட்டு.
கெட்டுறா, நல்லா ஒட்டி வச்சு கெட்டுறா. உதவி செய்கிறதுக்கு நன்றி தேவையில்லை. நீ எதையும் சொல்ல வேணாம். தம்பி, எதுக்கு தம்பி சாக போகிறீங்க? என்னாச்சு தம்பி? பொண்ணை லவ் பண்ணனே, அவன் என்னை வேணாம் கொன்றுங்க. தம்பி, அப்படிலாம் சொல்லக்கூடாது தம்பி. ஒரு பொண்ணுக்காக போய் சாகிறதா தம்பி? எனக்கு வாழவே பிடிக்கலண்ணே. அவன் இல்லாமல் என்ன நிற்க முடியாது தம்பி. உங்களுக்காக உனக்கு தூக்குடா. இவ தான் நம்ம வாழ்க்கையில இனி எல்லாமே அப்படின்னு நினச்சி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். திடீர்னு நமக்கு அவள் கிடைக்காம கூட போகலாம். அதையும் நம்ம ஏற்றுக்கணும். நம்ம வாழ்க்கையில் மனுஷனா பிறந்துட்டோம்னா இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வாழணும். இது கிடைக்கும், ஒன்று கிடைக்கும், ஒன்று கிடைக்காது. ஒரு பொண்ணுக்காக வந்து ஒரு மனுஷன் வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம இப்படிலாம் வந்து நடந்துக்கலாமா தம்பி? சின்ன பையனாக இருக்குங்க, இன்னும் எவ்வளவோ சாதிக்க வேண்டி இருக்குது, எவ்வளவோ வாழணும். ஒரு உயிரால் தான் தம்பி நம்ம வாழ்க்கையில் வந்து எதை சாதிக்கணுமோ அதை வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து சாதிக்கணும் தம்பி. நம்ம இந்த உயிரை வச்சு நம்ம எதையுமே சாதிக்கலைன்னா நம்மளாம் இந்த மண்ணுக்கு சமம். ஒரு பொண்ணுக்காக நீ உயிரை விட்டேன்னா வாழ்க்கையில் இதை விட ஒரு முட்டாத்தனம் எதுவுமே கிடையாது. கொஞ்சம் யோசி தம்பி. அவன் தானே என் உலகம் நினச்சிட்டு இருந்தேன். என்னை ஏமாத்திட்டானே, என் இதயம் வலிக்குதுனே, என் மனசு துடிக்குதுனே. என்னை கொன்றுங்கனே, என்னை வேணானே, என்னை கொன்றுங்கனே. தம்பி, அழுகிறத நிப்பாட்டுறீங்களா? வாழ முடியலைங்கிறீங்களே. ஒரு உயிரோட வேல்யூ தெரியுமா உங்களுக்கு? ஒரு தன்னம்பிக்கைன்றது வந்து வாழ்க்கையில் வந்து வேணும் தம்பி. உங்களுக்கு என்னால் உயிர் வாழ முடியும்னு சொல்கிறீங்களே, நான் என்ன சாதிக்க போகிறேன்னு சொல்கிறீங்களே. ஒரே ஒரு மனுஷன் நினச்சாங்கன்னா இந்த உலகத்தையே நம்ம ஆளலாம். லோகேஷ் கனகராஜ் தெரியுமா உங்களுக்கு? டைரக்டரு, ஃபிலிம் டைரக்டரு. யாருன்னே தெரியாது. இந்த உலகத்துக்கு முன்னாடி கண் முன்னாடி வந்து நிப்பாட்டினா உலகமே உன்னை பேசிச்சு. உனக்கு ஒரு திறமை இருக்கும் தம்பி. சாதாரண ஒரு பொண்ணுக்காக போய் உயிரை விடுறன்றைய எல்லாம் யோசிங்க தம்பி. எனக்கு அவ்வளவு ஒரு உயிரெல்லாம் வந்து அப்படி விட முடியாது தம்பி. நிதானமா இருங்க, கொஞ்சம் யோசிங்க. நீ உனக்காக நீ வாழ வேணாம். நான் யாரு சொல்லு? நீ அண்ணனா இல்லை நான் உனக்கு தம்பியா சொல்லு? சரி, ஒன்றே ஒன்று பண்ணுற அண்ணனுக்காக ஒன்றே ஒன்று பண்ணு, சரியா? உன் உயிரை நான் எது காப்பாற்றணும்? அழுகாத தம்பி, நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு, அழுகாத. இந்த அண்ணனுக்காக ஒரு 20 செகண்ட் யோசி, வாழவா சாகவா அப்படின்னு. நீ என்ன முடிவு எடுக்கிறியோ நான் உன்னை அப்படியே விட்டு போயிடுறேன் தம்பி. நீ அதுக்கு மேலே சாகணும்னா நீ செத்துப்போ, சரியா? 20 நிமிஷம் யோசி. உனக்கு 20 செகண்ட் டைம். 20 செகண்டு. நம்ம இந்த உயிரை வச்சு நம்ம எதையுமே சாதிக்கலைன்னா நம்மளாம் இந்த மண்ணுக்கு சமம். ஒரு பொண்ணுக்காக நீ உயிரை விட்டேன்னா வாழ்க்கையில இதை விட ஒரு முட்டாத்தனம் எதுவுமே கிடையாது. கொஞ்சம் யோசி தம்பி. லோகேஷ் கனகராஜ் தெரியுமா உங்களுக்கு? டைரக்டரு, ஃபிலிம் டைரக்டரு. யாருன்னே தெரியாது. இந்த உலகத்துக்கு முன்னாடி கண் முன்னாடி வந்து நிப்பாட்டினா உலகமே உன்னை பேசிச்சு. உனக்கு ஒரு திறமை இருக்கு.
சொல்லுங்கள் தம்பி, இப்போ என்ன முடிவு எடுத்திருக்கீங்க நீங்கள்? என்னை யார் காப்பாற்றினாங்கன்னு தெரிலண்ணே. ஆனால் நீங்கள் இவ்வளோ நேரம் எனக்காக கஷ்டப்படுறீங்க. நான் உங்களுக்காக வாழ்ந்து காட்டுவேனே. உங்களுக்காகவே நான் உண்மையாக உயிர் வாழ்வேனே. நிதானமாக பேசணும் தம்பி. நாங்கள் போகவும் பிறகு திரும்ப நீங்கள் எதுவும் தவறான முடிவு எடுத்துடக்கூடாது. மாட்டேன். இனிமேல் அப்படி பேச மாட்டேனே. உங்களுக்காண்டி உண்மையை நான் வாழ்ந்து காட்டுவேனே. தம்பி, அண்ணன் சும்மா வாயிட்ட சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வேன். சரியா? சரி. எந்த ஒரு மனசு கஷ்டப்படாமல் வாழ்க்கையில் நிதானமாக வாழ்ந்து காட்டணும். ஒரு உயிரோட வேல்யூ அப்படின்றது மனுஷனுடைய ஒரு தன்னம்பிக்கையில் தான் இருக்குது தம்பி. சரியா? சரி. எதையும் நினைக்கக்கூடாது. வாழ்க்கையில் நல்லபடியாக நீங்கள் வாழணும். சரியா? அண்ணனை வந்து அடிக்கடிக்கு நீங்கள் பார்க்கணும். சரி, நீங்கள் வீட்டுக்கு நீங்கள் போயிடுவீங்களா? நான் போயிடுவேன். போயிடுவேண்ணே. நான் வீட்டுக்கு போயிடுவேன். நல்லா இருக்கணும் நம்ம. என்ன இந்த மனுஷனை வந்து இந்த மண்ணில் வந்து வாழ்கிறது வந்து பெரிய அரிது தம்பி. நம்ம வாழ்ந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நம்மளுடைய ஒரு பிறந்ததுக்கு அடையாளமே வந்து நம்ம வாழ்கிறது வாழ்க்கையில் தான் இருக்குது. சரியா? சரிங்க. கவனமாக போகணுண்ணே. தம்பி கொஞ்சம் நில்லுப்பா. இப்போ தான் கொஞ்சம் ஒரு நல்ல மனநிலையில் சந்தோஷமான முடிவு எடுத்திருக்கீங்க. திரும்ப வந்து இந்த பொண்ணை நினச்சி உங்கள் மனசை வந்து ரொம்ப காயப்படுத்தாதீங்க. நீங்கள் தானே எனக்கு உயிர் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்காக நான் வாழ்ந்து காட்டுவேனே. அவள் வந்து என் இதயத்துக்குள்ளே இருக்கா. என்னால் அவளை மறக்க முடியாது. சாரிண்ணே. இதயத்தின் உள்ள பெண்ணே, நான் செடி ஒன்று தான் வச்சு வளர்த்த. இன்று அதில்